ஷியரிங் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இமேஜ். மிரர் இமேஜ் எப்படி காமிக்க முடியும்? இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் த மிரர் ஸ்ட்ரைட் அவே கேன் கெட் இட் லைக் 180 degree. So about an axis is equivalent to 180 degree rotation about the axis. And in a computer, like a reflection in computer graphics is used to emulate reflective objects like mirrors and shiny surfaces. Shiny surfaces na mirror avum kaamikum. Sometimes la vandu pathina you can see the reflection in the image. There is a moon, right? How it has been reflected in the water. Sometimes shiny surfaces avum varum, exacta mirror avum varum. So reflection பொறுத்தளவுக்கு 3 axis reflections இருக்கு. One is an x axis reflection, y axis and z axis, and also in the plane xy plane, yz plane and zx planes. So reflection relative to a given axis are equivalent to 180 degree rotation. So ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்க straight away 180 degree மூவ் பண்ணீங்கன்னா that it shows like reflection. ஓகே, 3D ரிஃப்ளெக்ஷனை பொறுத்தளவுக்கு எக்ஸோட வேல்யூஸ் வந்து 2D லையுமே அது சேம் தான். எக்ஸோட வேல்யூஸ் எக்ஸாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஒய்யோட வேல்யூஸ் மட்டும் மைனஸ் ஒய் வேல்யூவாக இருக்கும். ஹியர் வி ஹாவ் 3D. ஸோ டெஃபினெட்லி எக்ஸ் வேல்யூ வில் நாட் பி சேஞ்ச்ட் பேஸ்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ரிஃப்ளெக்ஷன். ஒய் வேல்யூ அண்ட் இசட் வேல்யூ வில் பி கெட்டிங் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ யூ கேன் சி த இமேஜ் 100 எக்ஸோட வேல்யூஸ் அப்படியே இருக்கு. ஒய்யோட வேல்யூஸ் மைனஸ் கொடுக்குறேன், இசடோட வேல்யூஸ் மைனஸ் கொடுக்குறேன். ஃபைனலாக என்னோட 3D வேல்யூஸ் வந்து வில் பி S1. ஸோ திஸ் இஸ் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து உங்களோட எக்ஸ்பிளைனில் இருக்குன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் யூ கேன் சி வேர் யூ கேன் கெட் த இமேஜ். ஸோ இது வந்து நெகட்டிவ் போர்ஷன்ஸில் உங்களுக்கு அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் 180 degree. ஓகே, reflection about y axis na y oda values will not be changed and x and y z oda values வந்து நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கும். y axis பேஸ் பண்ணி நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் பேஸ்ட் ஆன் த z axis. ஸோ y axis நம்ம என்ன பண்ணுறோம்னா y ஓட வேல்யூஸ் பாசிட்டிவாக இருக்கும், x and z ஓட வேல்யூஸ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ தட் வில் பி ரெப்ரசன்டட் இன் த above matrix. And z axis reflection பார்த்தீங்க அப்படின்னா z values will be will not be changed at all and x and y values will be negative value. So here there is a chaos in the assigning the values, but x and y value will be minus, z value will not be changed. So you can see, if you could understand this matrix, you can clearly get to know this matrix. Okay, next one is the shearing. Shearing is nothing but the to change the orientation of an object, a transformation and that distort the shape of an object. Slanted view இருக்கும். For example, ஷியரிங்க்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களால் எங்களுக்கு கொடுக்க முடியும். லைக் நீங்கள் வென் அந்த 11 AM பாருங்க, லைக் 12 PM, ஸோ 1 PM அந்த டைமில் டியூரிங் சன்லைட்டில் நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஷேடோ எப்படி இருக்கும்? தட் இஸ் அ ஷியரிங், தட் இட் கால்ட் அஸ் அ ஷியரிங். A transformation that distorts the shape of an object such that you can say shadow சொல்லலாம், such that the transformed shape appears as if the object were composed of internal layers that had been caused to slide over each other is called as shearing. So simply you can say a shadow of an object or else slanted view of an object. The orientation of an object will be changed if you have applied shearing over an object. So in two-dimensional transformations relative to the x-axis and y-axis to produce distortions. ஸோ ஒரு டிஸ்டார்டட் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இன் 2 dimensionல் ஒன்லி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். பட் ஹியர் இசட் ஆக்சிஸ் ஆல்சோ தேர். ஸோ பிஃபோர் ஷியரிங் பாருங்கள், ஆஃப்டர் ஷியரிங் நம்ம வந்து இதுலேயும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜி ஆக்சிஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஷியரிங் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் ஹவு திஸ் ரெக்டாங்கிள் த டைமென்ஷனல் பாக்ஸ் இஸ் சீம்ஸ் டு பி லைக், இதுதான் நமக்கு ஷியரிங் சொல்லுவாங்க. ஓகே, மாடிஃபை ஆப்ஜெக்ட் ஷேப், useful for perspective projection. Okay, I'll tell you one best example for perspective projection. Okay, so you can have a look of the sofa oda or look எடுத்துக்கோங்க. If you are looking at from the top view பாத்தீங்கன்னா you can see only the sitting place and not even the where we can lay on பண்ற பிளேஸ் பார்க்க முடியாது. பட் டாப்லோட வியூ பார்க்க முடியும். சைட் வியூ எடுத்துக்கோங்க. சைட் வியூனா ஜஸ்ட் டார் ஷேப்ல ஒரு வியூ கிடைக்கும். பேக் வியூ எடுத்துக்கோங்க. ஸோ ஹவு டு வி கேன் டூ திஸ் இன் த சென்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஷியரிங் ஒன்லி இட்ஸ் பின் பாசிபிள். ஒரு ஆப்ஜெக்டை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷனில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்பை பார்க்கணுன்னா வி கேன் கோ ஃபார் 3D ஷியரிங். ஸோ ட்ரா கியூப் விச் இஸ் அ 3D ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் 2D ஸ்க்ரீனில் ட்ரா பண்ணுங்கள். ஆஃப்டர்
alter the value for x and y by an amount proportional to the distances from z references. ஒரு டயக்ராம் 3D கியூப் பண்ணிட்டு அதை 2D ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ மட்டும் ஆல்டர் பண்ணுங்க, z அப்படியே வச்சுக்கோங்க. then you can see how that seems to be like. and sharing about xy axis. okay va, so parameters a and b can be assigned to any real values. The effect of this transformation matrix is to alter x and y coordinate values by an amount that is proportional to the z values, but thus that z value will not be changed, that is unchanged. So boundaries of the plane that are perpendicular to the z axis are thus shifted by an amount proportional to the c. z values க்கு proportional உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிரும். x and y planes ஓட values மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா z axis values வந்து சேஞ்சஸே ஆகாது, பட் x and y values வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிட்டு you can get the slanted view. An example of the effect of this shearing matrix on a unit cube is shown in the image, like you can see this image like. And for sharing values a is equal to b is equal to 1, sharing matrix for the x and y axis are defined similarly. So x and y oda values நீங்க நம்ம change பண்ண போறோம், z oda values will not be changed. That's it. So we have gone through the 3 dimensions, but it is the way similar to 2D. Thank you.